என் அன்பான பிள்ளையே, நான் சொல்லும் இந்த வார்த்தையை எப்போதுமே நீ மறந்து விடாதே. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உணர்ச்சியாகும். சரியான காரணங்களுக்காக சரியான நபரிடம் சரியான முறையிலே சரியான அளவு கோபம் கொள்வதில் தவறு இல்லை. அதே நேரம் கட்டுக்கடங்காத கோபம் ஆபத்தானது. உள்ளத்திலே நீண்ட நாள் கோபத்தை தரித்திருந்தால் அது கசப்புகளுக்குள்ளும் வைராக்கியங்களுக்குள்ளும் பழி வாங்குதலுக்குள்ளும் வழி நடத்தும். ஆகவே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பவுல் ஒருவரையொருவர் கோபம் மூட்டாமல் இருங்கள் என்று எழுதுகிறார். சிலர் ஒருவர் மேல் உள்ள கோபத்தை இன்னொருவர் மேல் காண்பிப்பார்கள். கணவன் மேல் உள்ள கோபத்தினால் பிள்ளைகளை அடித்து துன்புறுத்துவார்கள். திடீரென்று அந்த கோபம் வீட்டில் உள்ள நாய்கள் பூனைகள் மேலெல்லாம் திரும்பும். ஒரு பகல் பொழுதுக்கு மேலாக கோபம் நீடிக்குமானால் அது பிசாசுக்கு இடம் கொடுப்பதாயிருக்கும். கர்த்தருடைய வருகை எந்த நேரம் இருக்கும் என்று தெரியாது. கோபத்தோடும் வைராக்கியத்தோடும் கசப்போடும் இருந்தால் வருகையிலே கைவிடப்பட வேண்டியதாயிருக்குமே. தேவ பிள்ளைகளே, கோபம் உங்களை ஆள ஓட்டாதிருங்கள்.